அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழ்வதற்கு பாசிட்டிவ் திங்ஸை பாசிட்டிவா பார்க்கணும், நெகட்டிவ் திங்ஸை நெகட்டிவா பார்க்கணும் என்பது சரியா? அல்லது நெகட்டிவ் திங்ஸ் என்பது எதுவுமே இல்லை, அனைத்தும் பாசிட்டிவே என்று பார்க்க வேண்டுமா, பார்த்து மகிழ்வது சரியா என்ற ஒரு கேள்வியை நாம் இன்றைக்கு வைத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேள்வி எழுவதற்கான ரீசன்ஸோட ஆரம்பிச்சு நான் கொஞ்சம் ஹையர் நாலேஜின் அடிப்படையிலேயே நான் அதை விரிவாக விளக்கிடுறேன். உங்களுக்கு கடைசியில் என்ன புரிஞ்சதுன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஸோ பேசிக்கலி இந்த ஒரு விஷயம் இங்க வந்திருக்கு. பாசிட்டிவை பார்த்தா லைக்ஸ் வந்துடும், நெகட்டிவாக பார்த்தா டிஸ்லைக்ஸ் வந்துடும் என்ற ஒரு கருத்து நிலவுவதால் இங்கே இந்த ஒரு பிரச்சனையே வந்திருக்கு. சரி, அந்த கொஸ்டின் ரைஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம வாழணும் என்பது ஆன்மீக தத்துவம். அப்போ பாசிட்டிவா பார்க்கும்போது லைக்ஸ் வந்துடும், நெகட்டிவா பார்த்தா டிஸ்லைக்ஸ் வந்துடும் என்று ஒரு பிரச்சனை இருக்குது. அதுல பர்டிகுலரா நம்ம என்ன கேட்ச் ஹோல்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, டிஸ்லைக் பண்றது பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறதுனால நெகட்டிவா பார்த்தா டிஸ்லைக்ஸ் வந்துடும் அப்படிங்கிறதுனால எதையுமே நெகட்டிவா பார்க்காது, எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்த்து கத்துக்கோ, அப்பதான் சந்தோஷமா இருக்கும் என்ற ஒரு கருத்து. ரெண்டாவது, பாசிட்டிவா பார்க்கும்போது லைக்ஸ் தான் வரும், லைக்ஸ் வந்தா சந்தோஷம் தான் வரும். நெகட்டிவா பார்த்தா டிஸ்லைக்ஸ் வரும், டிஸ்லைக்ஸ் வந்தா துக்கம் வரும். அப்போ நீ எதையுமே நெகட்டிவா பார்க்காத, எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்த்துட்டேன்னா உனக்கு சந்தோஷம் மட்டுமே வரும் என்ற ஒரு கருத்து. சைக்காலஜிக்கலி கூட அந்த மாதிரி பேசப்படுகிறது என்று வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பேசிக்கலி சைக்காலஜி ஃபுல்லாவே வந்து பாசிட்டிவ் திங்கிங் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ இதன் அடிப்படையில் இந்த சந்தேகம் எழுது. சரி, பிராக்டிகலி பாசிபிலிட்டி இருக்கா, நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா பார்க்கத்தான் முடியுமா என்ற சந்தேகங்களும் சேர்ந்து எழுந்து விடுகிறது இல்லையா? இப்போ அதுக்கு எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லும் போது, ஜீவ சிருஷ்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படித்தான்ப்பா தெரியும். கருப்பா வெளுப்பா பார்த்தா வெளுப்பா தெரியும், வெளுப்ப கருப்பா பார்த்தா கருப்பா தானே தெரியும். இந்த சக்தி நம்ம கையில இருக்கும் போது பின்ன என்ன பார்த்துடலாம்ல என்று நீங்கள் சொல்லலாம். சரியா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஒரு பர்சன் உங்க கண்ணுக்கு நெகட்டிவா தெரியுறாரு. நெகட்டிவா தெரிஞ்ச உடனே, இப்ப நெகட்டிவா தெரியுறாரு அப்படின்னா நீங்க வந்து எந்த சங்கல்பமும் இல்லாமல் இருக்கும்போது நீங்க பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தேர்ட் பர்சன் கூட பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் பர்சன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் இருக்காது. அப்ப நீங்க எந்த விதமான கற்பனையும் கலப்பில்லாமல் ஜஸ்ட் லைக் தட் நீங்க பாக்குறீங்க. ஒரு நெகட்டிவ் தெரிஞ்சிருச்சு. நெகட்டிவ் தெரிஞ்சவன உங்களுக்கு பதறி போடும். ஐயோ டிஸ்லைக்ஸ் வந்துருமே, ஆஹா எழுப்புடா நம்ம மனச ஜீவ சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு, சேச்சா இன்டென்ஷன் எவ்வளவு பியூரா இருக்கு நமக்கு என்ன தெரியும், ஆக்ஷன் வச்சு முடிவு படக்கூடாதுன்னு கண்ணன் சொல்லியிருக்கானே, கொலையே பண்ணாலும் இன்டென்ஷன் பியூரா இருந்ததுன்னா சரின்னு சொல்லியிருக்கானே, ஆக்ஷனை வச்சு நீ ஏன்டா தப்பா பாக்க, ஏன்னா ஆக்ஷனுக்கு தான் நம்ம முடிவு பண்ணுவோம் இல்லையா? ஏதோ ஒரு ஆக்ஷனை பார்த்துட்டு தப்பா முடிவு பண்ண உடனே, இல்ல இல்ல அவர் நல்லவர் தான், அவர் வள்ளுவர் தான், அவர் ஒரு நல்ல இன்டென்ஷனுக்காக அவர் இதை பண்ணிருக்கலாம், டேய் இவரை பாசிட்டிவா பாருங்களா என்று நான் என்னை சொன்ன உடனே என் மனம் அதை பாசிட்டிவாக காண, பிறகு என் மனம் சமாதானம் அடைகிறது. ஒரு ப்ராசஸா வச்சுக்கக்கூடிய கோஷ்டியே நிறைய இருக்குங்க. சரியா? அப்போ இந்த ப்ராசஸ் வந்து சரியா வருமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. சரியா? இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, உண்மை ஒன்று இருக்கு, உண்மையை உள்ளவாறு நீ ரசிக்கத்தான் இந்த உலகத்தில் பிறக்கின்ற. சினிமால ஹீரோவும் இருப்பான், வில்லனும் இருப்பான். வில்லனையும் ரசிக்கணும், ஹீரோவையும் ரசிக்கணும். வில்லனை ஹீரோவை மாத்திலாம் ரசிக்க கூடாது, பைத்தியகாரத்தனமா இருக்கும் இல்லைன்னா. சரியா? வில்லனை ரசிக்கணும், ரசிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். உலகத்துல எல்லாத்தையுமே ரசிக்கத்தான் வந்திருக்கோம். அப்ப வில்லனை வில்லனாவே பார்த்து ரசிக்கணும், ஹீரோவை ஹீரோவாவே பார்த்து ரசிக்கணும். பாசிட்டிவா பார்த்து ரசி, நெகட்டிவா பார்த்து ரசி. யார் டிஸ்லைக் பண்ண சொன்னா? டிஸ்லைக் பண்ணாதனால உனக்கு டேஞ்சரு, லைக் பண்ண அடிக்ஷன். ரெண்டையுமே ஈக்குவலா பாரு, ரெண்டையுமே வேற வேறதான், ஆனா ஈக்குவலா ரசிக்க பாரு. ரசிக்கிற ரசனையில மட்டும்தான் ஈக்குவலா இருக்கணும், ரெண்டுமே கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா தான் இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில நீங்க மூவ் பண்ணணும் என்று நான் சொல்லி கேட்க வேண்டியது அவசியம் ஏற்படுது. சரியா? கேட்கிறாங்க, இல்ல நெகட்டிவா பாசிட்டிவா பார்த்தா தானே கரெக்டா, நம்ம அப்படித்தானே பார்க்கணும் என்று சொல்லும் போது, இந்த நெகட்டிவா பாசிட்டிவா பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது நாமளா சிருஷ்டி பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப டேஞ்சரா இருக்கு. சரியா? நம்ம தானே சிருஷ்டி பண்றோம். நெகட்டிவ் இருக்கு, நீங்க சிருஷ்டி பண்றீங்க, மறுபடியும் ஒரு நெகட்டிவ் வரும், சிருஷ்டி பண்ணுவீங்க, மறுபடியும் ஒரு நெகட்டிவ் வரும், சிருஷ்டி பண்ணுவீங்க. பட் நெகட்டிவ்னாலே உங்களுக்கு பயம் வேற இருக்கு, நெகட்டிவ்ல டிஸ்லைக்ஸ் வந்துடும் பயம் வேற இருக்கு, அதுக்காகவே சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னாலே உங்க லைக்ஸையும் டிஸ்லைக்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்றீங்க என்ற மாதிரியான ஒரு பெரிய சூழலுக்குள் மாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று எனக்கு தோன்றுகிறது. சரியா? சரி, அப்ப சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய சொல்யூஷன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் வருதான்னு பாருங்க.
இப்போ பரபிரம்மம் என்பது 100% பாசிட்டிவ். There is no negative inside. Pure சுத்த சச்சித்தானந்தம், சுத்த சைதன்யம் என்று அழைக்கின்றார்கள். சரியா? அப்ப அந்த ஒன்னஸ் ஃபீல் இருக்கக்கூடியது 100% பாசிட்டிவ், அதுல கேள்வியே கிடையாது. ஆனா அந்த சுத்த சைதன்யமே டுவாலிட்டியாக மாயையில வருது. டுவாலிட்டினாலே என்ன? அறியாமை. அறிவுன்னா என்ன? அனைத்தும் ஒன்றாக பார்ப்பது. நீ வேற நான் வேறன்னு பார்த்தா அது அறியாமை. அப்போ இந்த மாய விளையாட்டிற்காக பொய் அறியாமை என்ற ஒரு துணையோடு நேற்று நம்ம பார்த்ததுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொய் அறியாமையாக இங்கே டுவாலிட்டியாக வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இங்கே அனைத்தும் மாயையாக இருக்கின்றது. மாயைக்கு நீ வேற நான் வேற அவசியப்படுகிறது. அதாவது டிஃபரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றேன். சரியா? நல்லவன் கெட்டவன், உயர்வந்த வஸ்து தாழ்வான வஸ்து, இது கோல்டு இது மண்ணு. ஸோ ஆல் தீஸ் டிஃபரன்சியேஷன் ஃபார் தி சேக் ஆஃப் மாயா நெசசிட்டி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாய விளையாட்டிற்கு கண்டிப்பா இருக்கணும், இருந்தாதான் விளையாடவே முடியும். I should know who is my opponent team player. I should know who is my same team player. Without knowing this, I cannot play the game. So this is what we are coming to say. அப்போ இந்த மாய விளையாட்டுல பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா அப்படின்னா, அப்ப ஆன்மீக ரீதியில இருந்து நம்ம பேசுறோம். ஆன்மீக ரீதியில இருந்து சுத்த சைதன்யத்தில் 100% பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கு, நெகட்டிவ் எதுவுமே இல்லை என்பது உண்மைதான். ஆனால் மாயையில் பொய்யாக பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றதை விட பிரிச்சு பார்க்கணும். அதாவது எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்கள பாசிட்டிவ்னு ஒரு நேம் சொல்றோம், எனக்கு எகென்ஸ்டா வர்றவங்கள நெகட்டிவ்னு ஒரு நேம் சொல்றோம். ஐ மஸ்ட் நோ என்னுடைய சப்போர்ட்டிவ் பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நான் இங்க விளையாட முடியும். என்னுடைய ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் இங்க நான் விளையாட முடியும் என்று நான் சொல்ல வருகிறேன். சரியா? நம்ம ஃப்ரெண்ட்லி கேம் எக்ஸாம்பிள் நம்ம போய் பார்த்துருக்கோம். அதுல என்ன அழகா சொல்லியிருக்கோம், கோர்ல பேருமே ஒண்ணு, கோர்ல 2 பேருமே கிருஷ்ணனா தான் இருக்காங்க. ஆனா ரோலுக்காக சும்மா நாச்சுக்கும் எதிரிகளாக மாறுகிறார்கள். அப்ப எதிரிகளா மாறும்போது அவன் எனக்கு நெகட்டிவ், எனக்கு அவன் நெகட்டிவ். அது உண்மை இல்லை, சும்மா நாச்சுக்கும். சும்மா நாச்சுக்கும் நெகட்டிவ் இல்லாம கேம் ஆட முடியாது என்ற ஒரு ரீதியில நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். உண்மையில இல்லை, உண்மையில பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் எதுவுமே கிடையாது. அது சுத்தமாக எப்போதும் ஒன்றே தான் இருக்கிறது. 2 இருந்தாதான் ஒண்ணு பாசிட்டிவ் நெகட்டிவ் சுட்டியே காட்ட முடியும். இருக்கிறதே ஒண்ணு, அது சுத்தமாகத்தான் இருக்கிறது. இது ட்ரூத். ஆஸ்பெக்ட்ல இது அப்படியே இருந்தாலும் கூட இங்க விளையாட்டுக்கு என்ற ஆஸ்பெக்ட்ல வரும்போது பொய்யாக இங்கே உயர்வு தாழ்வு என்பது இருக்கத்தான் செய்யும். அது இருந்தா மட்டும்தான் கேமே ஆட முடியும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ என்ன செய்யணும்? வாட் இஸ் தி கிரைடீரியா ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி? அனைத்தும் ஒன்று என்ற ஆன்ம தத்துவத்தை மறக்காது, கோரை மிஸ் பண்ணாத, லவ்வ மிஸ் பண்ணாத, அனைத்தும் கண்ணன் என்ற புரிதலை மிஸ் பண்ணாத. சரியா? இதுதான் ஆன்மீக தத்துவம். இதை மிஸ் பண்ணாம ரோல் பிளே நீ எப்படி வேணா பண்ணுங்கிறாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கொன்று பிரித்தாலும் பாவத்தை அடைய மாட்டாயிருச்சுன்னா வேற நேரத்தில் பேசியிருக்காரு. சரியா? ஸோ ரோல் மேட்டர்ல there will be lot of ups and downs, likes dislikes வேணாம், நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கத்தான் செய்கிறது. சரியா? அப்போ அந்த ரோல் அப்படிங்கிறதுல நீ பாசிட்டிவா தான் பார்க்கணும், நெகட்டிவா தான் பார்க்கணும். பார்த்தாதான் உன்னால கேம் ஆட முடியும் என்ற அந்த தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்ல வரேன். சரியா? அப்போ எப்படிதான் ஆடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போறீங்க, மாய விளையாட்டுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் கோர்ல நீங்க ஸ்ட்ரென்தனா இருக்கணும். அனைத்தும் நான், அல்லது அனைத்தும் கண்ணன், அல்லது முழுமையாக அன்பின் சொல்றோம். ஃப்ரெண்ட்லி கேம்ல இருக்கோம் இல்லையா, எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் பியூர் லவ் கேம் ஆடுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ இது பேஸ்ல நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணியாச்சு. சரியா? இப்ப பேஸ்ல ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க போயிட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது, கேமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். உங்களுக்கு சப்போர்ட்டிவா வர்றவங்க யாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும், அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எகென்ஸ்டா வர்றவங்க யாரு அப்படிங்கிறத நீங்க பார்ப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. தீஸ் திங்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஹேப்பன். ப்ளீஸ் டூ நாட், நீங்களா அந்த சப்பக்கட்டு நாலேஜ்னு சொல்லுவோம், அவங்கள நெகட்டிவா இருக்கு, ஐயோ நெகட்டிவா பார்த்துட்டேனே, பார்க்க கூடாது பாசிட்டிவ் போட்டு அழுத்து அப்படின்னு பாசிட்டிவா பாக்குறது. அல்லது ஒருத்தரை பாசிட்டிவா பார்த்தோன்னே உங்களுக்கு அடிக்ஷன் வர மாதிரி ஃபீல் ஆயிடும். சரியா? இதெல்லாம் என்கிட்ட சொன்னதான் நான் பேசிட்டு இருக்கேன். சரியா? அவங்க ஏன்டா அவங்களை ஏன் என்கிட்ட நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டா,
இல்ல உண்மையை சொல்லணும்னா அவங்களை ரொம்ப பாசிட்டிவா தோணுது, இப்படியே இப்படி பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் அடிக்ட் ஆயிடுவேன், அதனால அவங்கள நெகட்டிவாவே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் அடிக்ட் ஆகாம போயிடுவேன். இட் இஸ் a number one foolishness which we are doing. சரியா? இன்டைரக்ட்லி நீ உன்னையே வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல சிக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்க. இன்ஸ்டெட் நீ என்ன பண்ணணும், நீ பேஸ ஸ்ட்ரென்தன் பண்ணு. அனைத்தும் மாயா அப்படிங்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணு, கிருஷ்ணா சில ஸ்ட்ரென்தன் பண்ணு, அனைத்தும் நான்கிற பாவத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணு, பிரம்ம பாவத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணு, கோரை இறுக்கி பிடி. திஸ் இஸ் தி கீ ஃபார்முலா. நீ கோரை இறுக்கி பிடிக்கிறது தான் கீ ஃபார்முலாவே தவிர அங்கே பாசிட்டிவா நெகட்டிவா பாக்குறது, நெகட்டிவா பாசிட்டிவா பாக்குறதுன்றத கன்ஃபியூஷன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்கை அதிகரித்து விடும் என்று புரிந்து கொள். ஏன்னா லைக்ஸ் நான் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாசிட்டிவா நெகட்டிவா பார்த்துக்கிறது, நெகட்டிவ் வந்து நான் டிஸ்லைக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக பாசிட்டிவா பார்த்தா பைத்தியம் வந்து கண்டிப்பா பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நீ என்னதை கேம் ஆட முடியும்? See, you are suppressing your feelings. ஒண்ணு இருக்கு, ஈஸ்வர சிருஷ்டி படி உன் முன்னாடி வந்துருச்சு. ஆனா உன் ஜீவ சிருஷ்டியை வச்சு மாத்தி மாத்தி நீ ஈஸ்வர சிருஷ்டியை ஜெயிக்க முடியுமா? உன்னுடைய பவர் லிமிட்டெடு, அவன் அன்லிமிட்டெட் பவர்ல இருந்து ஆடிட்டு இருக்கான். டோட்டலா ஒரு கட்டத்துல பைத்தியம் தான் பிடிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ why it is essential to understand here again, நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத யாரும் தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்புண்டு. நெகட்டிவ்ங்கிறது வந்து எலிமினேட் பண்றது கிடையாது, பாசிட்டிவ் அப்படிங்கிறதும் அனுபவிக்கிறது தான், நெகட்டிவ் அப்படிங்கிறதும் அனுபவிக்கிறது தான். ஃப்ரெண்ட்லி கேம்ல சப்போர்ட்டிவ் பிளேயர்ஸையும் நம்ம அனுபவிக்கணும், ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ்லையும் நம்ம அனுபவிக்கணும். ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ் நம்ம வந்து எலிமினேட் பண்றோம் அப்படிங்கிறத விட ஆப்போனன்ட் டீம்ஸ் பிளேயர்ஸை ஆப்போனன்ட் என்று புரிந்து கொண்டு அனுபவிக்கின்றோம், சேம் டீம் பிளேயர்ஸை சேம் டீம்னு புரிந்து கொண்டு அனுபவிக்கிறோம். இப்போ அண்ணா சூப்பரா எக்ஸாம்பிள் சொன்னாங்க, ஒரு கராத்தே வீரனுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் வராதா என்று காத்து கொண்டிருப்பான் எகென்ஸ்டா பிளே பண்றதுக்கு, எகென்ஸ்டா பிளே பண்ணி அனுபவிக்கிறதுக்கு. சரியா? எகென்ஸ்டா பிளே பண்ணி எலிமினேஷன் அப்படிங்கிறது அனுபவிக்காம இருக்கிறது இல்லை, அனைத்தையும் அனுபவம் தான். இங்க எல்லாமே சச்சிதானந்த சொரூபம், பிரம்மானந்தம், இங்க நான் ஸ்டாப் கொண்டாட்டம் தான். இங்க எங்கேயுமே வந்து அந்த ஆனந்தம் குறைய போறது இல்லை, ஆனந்தம் வெளிப்படும் விதங்கள் மட்டும்தான் மாற போய்கின்றே இருக்கிறது. சப்போர்ட்டிவ் பிளேயர்ஸ்ட என்னுடைய ஆனந்தம் வெளிப்படும் விதம் மாறும், நெகட்டிவ் பிளேயர்ஸ்ட ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ்ட வெளிப்படும் விதம், அதாவது ஆனந்தத்தின் வெளிப்பாடு மாறும். ஆனந்தம் ஒருபோதும் மாறாது என்பதை மறந்துவிடக்கூடாது. சரியா? அப்போ இப்போ ஃபைனலி கன்க்ளூஷன் தான் என்னையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ளீஸ் ட்ரை டு இமேஜின் த வேர்ல்ட் இஸ் அ மாயா. சரியா? இப்ப சினிமாலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வில்லனை ரசிக்கிறோம், வில்லனை வெறுக்கிறது இல்லை, ஹீரோவை ரசிக்கிறோம், ஹீரோவை வெறுக்கிறது இல்லை, ஐ மீன் அடிக்ஷன் ஆகிறது இல்லை. பட் ரெண்டையும் மாயான 100% புரியறதுனால even though we see it's a positive, it's a negative, we enjoying both equally அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஐ மீன் வில்லன்களுக்கு ரசிகர் மன்றங்களே வந்திருக்கு அப்படின்னு சொன்னா that is the power of மாயா. அதாவது மாயை என்ற அந்த புரிதல் இங்கே ரொம்ப ரொம்ப எசென்சியல். மாயை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் கிடையாது. அதனாலதான் முதலே சொன்னேன், பொய்யாக அறியாமையாக இங்கே விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஞானேஸ்வரியில ஐ திங்க் 18th அத்தியாயம் நினைக்கிறேன், அஞ்ஞான மூலே உலகம் உற்பத்தியானது. இந்த உலக உற்பத்தி எங்கிருந்து வந்ததுன்னா அஞ்ஞானத்தால் வந்தது அப்படின்னு. அஞ்ஞானத்தால் எப்படி உலகம் வரும் அப்படின்னா, நீ வேற நான் வேறங்கிற அந்த பார்வைக்கு பேர் அஞ்ஞானம். அப்படி நீ வேற நான் வேறேன்னு பார்க்காம இந்த உலகத்துல மாய விளையாட்டு நடக்கவே முடியாது. அதனால் சொல்லப்பட்டது அஞ்ஞானத்தின் மூலமாக. பட் again it doesn't mean that it is the real அஞ்ஞானா. ஏன்னா அமிர்த அனுபவத்தின் படி அஞ்ஞானம் பேச்சுக்கே இடம் இல்லை. நேற்றை கூட அதை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அறியாமை எங்கேயும் இருக்க முடியாது. பொய் அறியாமை, பொய் அஞ்ஞானம். அப்ப சுத்த சொரூபம் என்பதில் எந்த விதமான பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசுறதுக்கு அவங்க ஒண்ணுமே இடம் இல்லை. சுத்த சொரூபம் பரிசுத்தமாக இருக்கின்றது, பரபிரம்ம சொரூபம், ஆனந்த சொரூபம், பெர்மனன்ட் பிளிஸ். அதுவே மாய விளையாட்டாக வரும்போது எக்ஸ்பிரஷன்ஸ்ல எக்கச்சக்கமான வேரியேஷன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வேரியேஷனை காட்டுறதுக்காக சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு எல்லாம். பாசிட்டிவ் அப்படிங்கிறது எதுக்காக சொல்றோம்னா சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால, நெகட்டிவ் அப்படின்னு சொல்றது எகென்ஸ்டா இருக்கிறதுனால. எகென்ஸ்டா இருக்கிறாங்கன்றதுனால அங்க ஆனந்தம் குறைஞ்சிடுச்சுன்னோடும் ஆனந்தம் இல்லைன்னுட்டோடும் ஆனந்தத்தை எலிமினேட் பண்றோமோ அர்த்தம் கிடையாது. சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால மட்டும் இங்க ஆனந்தத்தை அனுபவிக்கிறோன்றதும் அர்த்தம் கிடையாது. அல்லது சப்போர்ட்டிவ் பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய ஆனந்தம் அதிகம், அகேன்ஸ்டா பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் ஆனந்தம் கம்மின்னுட்டும் கிடையாது. ப்ளீஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கும், இருந்தாதான் கேமாவே இருக்கும். எக்ஸ்ட்ரீம் என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆப்போனன்ட் டீம் பிளேயர் போயிட்டு நான் சப்போர்ட்டிவ் பிளேயர் ஆடுனா அதுல கிக்கே இருக்காது. சரியா? அப்போ ஈவன் தோ ஐ நோ தட் எவ்ரிதிங் இஸ் அ மாயா, நான் தான் எல்லாமா இருக்கேன். இப்போ பேஸ்ல
அன்பை பிடிச்சாச்சு, கோர்ல நம்ம பிரம்மத்தை பிடிச்சாச்சு, சுத்த சைதன்யத்தை பிடிச்சாச்சு, ஆனந்தத்தை பிடிச்சாச்சு. ஆனந்தத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அண்ட் நத்திங் மோர் தேன் தட். அதனால நீங்க பயப்படாதீங்க. சிம்பிளா சொல்ல வர்றது என்னன்னா, பயப்பட வேணாம். பாசிட்டிவ எங்க அடிக்ட் ஆனோம்னு பயந்துட்டு நெகட்டிவா பாக்குறது அப்படிங்கிறது நீங்கள் மாயையாவே பார்க்கலன்னா, நெகட்டிவ எங்க டிஸ்லைக்ஸ் ஆயிடுவேணும்னு பயந்துட்டு நீங்க பாசிட்டிவா மாத்தினீங்கன்னா அதை நீங்க மாயையாவே பார்க்கலன்னு அர்த்தம். எங்க சினிமால வில்லனை பார்க்கும்போது மாயையா பார்த்தா அவன் அப்படியே ரசிக்க வேண்டியதானே. ஐயோ நான் அவனை ஹீரோவாக்கி தான் ரசிப்பேன். அடா மாயதானடா, பொய் தானே, பொய்க்காக தானே அவன் வேஷம் போட்டுட்டு இருக்கான். அந்த வேஷத்தை வேஷமா பாரு, அப்படியே ரசி. ஏன்னா அவன் பொய்யாத்தான் வில்லனா இருக்கான், இவன் பொய்யாத்தான் ஹீரோவா இருக்கான். பொய்யா ஹீரோவுக்கு அடிக்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, பொய் வில்லன்ட்டு நம்ம டிஸ்லைக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாய தத்துவத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க பாசிட்டிவா பார்ப்பீங்க, அடிக்க மாட்டீங்க. நெகட்டிவா பார்ப்பீங்க, டிஸ்லைக் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய ஆனந்த சுரூபத்தின் வெளிப்பாடு மட்டும் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வேற லெவல்ல வெளிப்பட்டு பேரானது இழைப்பீர்கள் என்பது எனது பதில். சந்தேகம் இருந்தால் கேட்கவும்.